அன்பின் வடிவங்களே. செல்வத்தை இழந்துவிட்டால் அதை ஏதோ ஒரு வழியில் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஒரு நண்பனை இழந்தால் நல்ல உணர்வுகளின் மூலம் மேலும் பல நண்பர்களை பெறலாம். ஆனால் உடல் நலத்தை இழந்தாலோ பல்வேறு துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். உங்கள் உடல் பல உறுப்புகளின் சேர்க்கையாகும். எல்லா உறுப்புகளும் புனிதமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் போது மட்டுமே உங்களுக்கு புஷ்டியும் சந்துஷ்டியும் நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஒரு ஆரோக்கியமான மனித உடலே அனைத்து நற்செயல்களுக்கும் அடித்தளமாகும். அதுவே அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 நோக்கங்களை அடைவதற்கான முதன்மையான தேவை. நீங்கள் ஏன் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறீர்கள் என்று ஆராய்ந்து பாருங்கள். அளவுக்கு அதிகமான சிந்தனை, கவலை மற்றும் நீண்ட வேலை நேரம் ஆகியவை உங்கள் நோய்க்கு முக்கிய காரணமாகும். எந்த ஒரு துறையிலும் அளவுக்கு அதிகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது தீங்கையே விளைவிக்கும். உங்கள் உடலின் வரம்புகளை மனதில் கொண்டு அதற்கேற்ப செயல்படுங்கள். உங்கள் உடல் நலத்தின் மீது தேவைக்கு அதிகமான கவனம் செலுத்த வேண்டாம். உங்கள் கடமைகளை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்தால் பிறகு அனைத்தும் சரியாகிவிடும்.